ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்களும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். கடந்த வாரம் வெளியே என்ற தலைப்பிலே நாம் தியானித்தோம். 4 தலைப்புகள். வெளியே வந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார், பாவத்திலிருந்து வெளியே வந்த யோசேப்பு உயர்த்தப்பட்டார், இன்னுமாய் வெளியே வந்த காரியங்கள், கட்டுகள், லாசர் வெளியே வந்த போது கட்டுகள் அவிழ்க்கப்படும் சொல்லினா 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஒரு 4 காரியங்களை நேரத்தை கருதி நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பதாக தரைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். உந்தன் ஸ்நேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில், உந்தன் ஜீவ பாதையில் ஸ்நேகத்தின் சிகரமும் என்னேசு ராஜா சிந்தி நீரே ரத்தம் சிலுவையிலே, கண்களில் கண்ணீரும் வர கண்ட பின்னே கண்ணீரை துடைக்கவே நீர் மரித்தீர். கண்களில் கண்ணீரும் வர கண்ட பின்னே கண்ணீரை துடைக்கவே நீர் மரித்தீர். உந்தன் ஸ்நேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில், உந்தன் ஜீவ பாதையில். கோரமாம் பாவியம் என்னையும் உந்தன் கொல்கதா வரைக்கும் கொண்டு சென்றீர். கோரமாம் பாவியம் என்னையும் உந்தன் கொல்கதா வரைக்கும் கொண்டு சென்றீர். கழுவி நீரெந்தன் பாவ கரைகள் அமிழ்த்தி நீராழியின் ஆழத்திலே, கழுவி நீரெந்தன் பாவ கரைகள் அமிழ்த்தி நீராழியின் ஆழத்திலே. உந்தன் ஸ்நேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில், உந்தன் ஜீவ பாதையில், உந்தன் ஜீவ பாதையில். ஆமாண்டவரே, உம்முடைய ஜீவ பாதையில் என்னை நடத்துங்க, என்னை மறைத்துக் கொள்ளுங்க, நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலும் வெளியே என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கக்கூடிய முதல் பகுதி ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக, அதை நிறைவேறும்படியாக செய்ய வெளியே வந்த காரியம். பாருங்க, 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஊழியத்தை நிறைவேற்ற செய்யும்படியாக வெளியே அழைப்பு, வெளியே வரும்படியாக அழைப்பு. யாருக்கு? எலியா. எலியா பாகால் தீர்க்கதரிசிகள் அவ்வளவு பேரையும் கொன்று குவித்து விட்டான். 400 தீர்க்கதரிசிகளை ஒரே ஆளாக இருந்து வைராக்கியமாய் நின்று ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அக்கினியை வரப்பண்ணி அவர் கொன்று குவித்தார் என்று பார்க்கிறோம். ஏசபேலுக்கு இது ஆகா பரிவித்த போது இந்த எலியாவை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவள் தீர்மானம் பண்ணுகிறார். இதை கேட்ட எலியா அவளுக்கு பயந்து, இவ்வளவு பேருக்கு எதிராக நின்று கொலை செய்தவன், அவர்களையெல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்தவன், ஒரு பெண்ணுக்காக பயந்து தன்னுடைய வேலைக்காரெல்லாம் கூட்டிட்டு அவர் என்ன பண்றாரு, போறார். போயிட்டு ஒரு இடத்துல வந்த உடனே வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி வரும்போது அங்க நிறுத்திட்டு அவர் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூறை செடியின் கீழே போய் படுத்துக்கொண்டு ஒரு ஜபிக்கிறான். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ள, என் பிதாக்களை பார்க்கிற நான் நல்லவன் அல்ல, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்க, போதும் நான் வாழ்ந்தது, உமக்காக செஞ்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி மனம் உடைந்து சோர்ந்து போகிறவராக அந்த சூறை செடியின் கீழ் படுத்துக்கொள்றான். ஆண்டவர் விடுவாரா? ஐயோ, என் பிள்ளை சோர்ந்து போச்சே, அவனை வெளியே அழைச்சிட்டு வரணுமே, அந்த சோர்விலிருந்து வெளியே அழைக்க வேண்டுமே, அவனை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குதே, எவ்வளோ பெரிய காரியம் எல்லாம் செஞ்சான், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கொடுத்தாய், மழை நிறுத்தப்பட்ட
சொல்லப்பட்டது, அவன் கேட்கறதெல்லாம் நான் செஞ்சேனே, இந்த காரியத்துக்காக அவன் சோர்ந்து போயிட்டானேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, ஒரு தூதனை அனுப்புறார். தூதனை அனுப்பி அவன் தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவன் விழித்து பார்க்கும்போது தழலில் சுடப்பட்ட அடையும் பாத்திரத்தில் தண்ணீரும் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். இப்பதான் நம்ம ரெண்டாவது வசனத்தை தான் இப்ப நம்ம தியான வசனமா படிச்சோம் பாருங்க. 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் திரும்மாய் 2ஆந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, நீ படுக்க கூடாதுப்பா, எழுந்திரி போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீங்களும் நானும் படுத்திருக்கோமா? சோம்பேறித்தனமாக சோர்ந்து போய் போதும், செஞ்சதெல்லாம் போதும், என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சோர்ந்து போய் படுத்திருக்கிறோமா? இல்லை. நாம் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இன்னும் ஆண்டவருக்காய் உழைக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பலத்தை கொடுத்து இம்மட்டமாய் வச்சிருக்கிறார்களா? எழுந்திருந்து வெளியே வந்து, அந்த சோர்விலிருந்து வெளியே வந்து ஆண்டவருக்காய் நம்மை அர்ப்பணிப்போம். பாருங்க, கர்த்தருடைய தூதன் 2ஆம் தடவை தட்டி எழுப்பினோன்னு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்றான். நான் இதை வந்து சிங்கப்பூர் தேசத்துக்கு போயிருந்த போது அங்க ஒரு மீட்டிங்காக நாங்க போயிருந்தோம், மிஷினரி பணிக்காக போயிருந்தோம். அங்க ஒரு சர்ச்சில் பேசும்போது இந்த வசனத்தை வைத்து பேசினேன். திடீரென்று இது ஞாபகம் வருது. இதை எதுவுமே எழுதி வைக்கல, ஒன்னும் இல்லை, ஆவியாளருக்கு நடத்தினார். அந்த நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்வது, அநேகர் அந்த சத்தியத்தை கேட்டு அநேகருடைய உள்ளத்திலே ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்காய் வைராக்கியம் நின்றார்கள். அது ஒரு மிஷினரி பணிக்காக நாங்க வந்து இங்க இருந்து என்ன சர்ச்ல இருந்து அனுப்பியிருந்தாங்க. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ படுத்து தூங்க வேண்டியவள் கிடையாது. நீ படுத்து சோர்ந்து போய் படுக்க வேண்டிய காலம் அல்ல. நாம் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. அதற்குத்தான் ஆண்டவர் இவனை தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வருகின்றார். பாருங்க, அடுத்தது பாருங்க, 12ஆம் வசனமும் 13ஆம் வசனமும் வாசிங்க. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. பாருங்க, இந்த இடத்துல 3 காரியம் நடக்குது. அதுக்கு முன்னால நான் வாசிக்கிறேன். அதுக்கு பிறகு பூமி அதிர்ச்சி ஏற்படாம வெளியே வரான். பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் அங்க இருக்கவில்லை. காற்றிலேயும் முதல்ல பலத்த பெருங்காற்று உண்டாயிருக்கு, அதுலயும் இருக்கவில்லை. அடுத்தது பூமி அதிர்ச்சி உண்டாகுது, அதுலயும் இருக்கவில்லை. அதற்கு பிறகு அக்கினி உண்டாயிற்று, அங்கேயும் இருக்கவில்லை. அங்க வந்து அக்கினிக்கு பிறகு அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு பேசுறார். என்ன பேசுறார்? எலியாவே, நீ எங்க, உனக்கு என்ன வேலை இங்க, ஏன் இங்க இருக்கிற, வெளியே வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அதுக்கு முன்னால பாருங்க, 15, 16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. வாங்க, எப்ப இது நடக்குது? இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் சொன்னார்ல, உடனே அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே அவன் என்ன பண்றான், ஒரே பர்வதம் மட்டும் வெளியே வந்து நடந்து போகின்றான். இதுதான் பெரிய காரியம். பாருங்க, அந்த தழலில் சுடப்பட்ட அடை என்பது ஆண்டவருடைய புடமிடப்பட்ட வசனத்தை குறிக்கிறது. அந்த தண்ணீர் என்பது ஆவியானவருக்கு அடையாளமா இருக்குது. இந்த 2 பலத்தினாலே, வசனத்தினாலும் ஆவியானுடைய பலத்தினாலும் ஒரே பர்வதம் மட்டும் அங்க சூறை செடியிலிருந்து படுத்திருந்தவன் எழுந்து வெளியே வந்து நடக்கின்றான். அப்ப அங்க ஒரு குகை இருக்குது. அந்த குகையில போய் என்ன பண்ணிக்கிறான், அந்த இடத்துல கெபிக்குள் வந்து போய் தங்குறான். அங்க வந்து 9ஆம் வசனம் கூட வாசிங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். பாத்தீங்களா? அப்ப முன்னாடியே நம்ம படிச்சோம், என்ன காரியம், உனக்கு இங்க என்ன வேலை, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருப்பதல்ல. இப்ப இந்த இடத்துல கெபில வந்து உக்காந்தோடனே, எலியாவே, உனக்கு இன்னும் எங்க காரியம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் சொல்றான், நான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தேன், கடைசியில நான் அப்படிலாம் எல்லாரையும் கொன்னேன், ஆனா வந்து எனக்கு நான் ஒருவன் மாத்திரம் தான் மீந்திருக்கேன், இப்ப என்னையும் கொல்ல பாக்குறாங்க அப்படி இப்படின்னு சொன்ன உடனே 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான
பலத்த பெருங்காற்று போதும் உண்டாயிற்று. போதும் போதும் பாருங்க. அப்ப என்ன சொல்றாரு, நீ வெளியே வாப்பா, நீ வெளியே வா, குகையை விட்டு வெளியே வா என்று கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் வந்து நில்லு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இதோ கர்த்தர் வந்து அந்த இடத்துல கடந்து போறாருன்னு பாக்குறோம். அப்பதான் வந்து என்ன ஆகுது, கர்த்தருடைய சத்தம் உண்டாகுது. முதலாவது காற்றில் பெருங்காற்று உண்டாகுது. அதுல இருக்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். திரும்பவுமா என்ன செய்யறாரு, தன்னுடைய காரியத்தை சொல்றாரு. எலியா, நான் வந்து அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், அதனாலதான் நான் இங்க இருக்கிறேன். இல்ல உனக்கு இங்க வேலை கிடையாது, எழுந்திரி, நீ எவ்வளவு காரியம் செய்யணும்னு சொல்லிட்டான். நிறைய பேரை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியான வேலைக்கு அனுப்புகிறார். அது மட்டும் இல்ல, எலியாவுக்கு பதிலாக எலிசாவை அபிஷேகம் பண்ணி தயார் பண்ணுப்பா, உன்னைய நான் வந்து அப்படியே எடுத்துக்கொள்ள போற, சுழற்காட்டுல உன்னைய எடுத்துக்க, அப்புறம் உன் ஊழியத்தை யார் செய்யறது, என்னுடைய ஊழியத்தை யார் செய்யறது, நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி நிம்சியின் குமாரனாகி அப்படின்னு சொல்லி குமாரனாகி எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்றார். ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்றான், தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்றான். எவ்வளவு வேலை, குகையில படுத்துட்டு இருந்தா முடியுமா, சூறை செடியின் கீழே படுத்திருந்தா முடியுமா, கெபிக்குள்ள ஒளிஞ்சிருந்தா முடியுமா, முடியாது. நீங்களும் நானும் ஏஞ்சி வெளியில வரணும். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சிறிதானாலும் பெரிதானாலும் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணும், நம்ம அர்ப்பணிக்கணும். அப்படியாய் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. பாருங்க, ராஜாவை அபிஷேகம் பண்ண முடியாது, ஆண்டவர் தெரிந்து கொண்டா. 8ஆம் வசனத்துல அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாட்கள் இரவும் பகலும் ஒரே பர்வதம் மட்டும் நடந்தான். நீங்களும் நானும் வசனத்தை உறுதியாய் பிடிப்போம். ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் காரியத்தை நடப்பிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு உண்மை சம்பவத்தை, இதெல்லாம் எப்படி நடந்தது, ஆண்டவர் அவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் நடந்தது. பிரியமானவர்களே, அவன் மீது ரொம்ப அன்பு வச்சிருந்தார் ஆண்டவர். அதனாலதான் அந்த அன்பின் நிமித்தமா என் பிள்ளைய நான் விடக்கூடாது, என் பிள்ளைய கொண்டு நான் எவ்வளவோ காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவரை முறுமுறுத்து, போதும் கர்த்தா, என்னை எடுத்துக்கொள்ளுங்க, நான் வாழ்ந்தது போதும், பிதாக்களை காட்டிலும் நல்லவரல்னு சொல்லி எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அவன் வந்து அப்படி சொல்லும் போது கூட ஆண்டவர் கோபம் கள்ளவேலை, என் பிள்ளைக்கு என்னுடைய அன்பினாலே நான் அவனை திரும்பமாய் கொண்டு வருவேன்னு சொல்லி அவர் வெளியே அழைத்து கொண்டு வர. அதுதான் அன்பு. திரளான காரியங்களை மூடும், திரளான பாவங்களை மூடும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் என்ற அந்த ஒரு காரியம். ஒரு கதை ஒண்ணு படிச்ச உண்மை சம்பவம் தான். மகா அலெக்சாண்டரின் அரண்மனையில மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஓவியன் இருந்தாராம். அவர் வந்து சக்கரவர்த்தியின் மேல அளவில்லாத அன்பு கொண்டவர். அந்த அன்புனால இடைவிடாது பல ஆண்டுகளாக முயற்சி செய்து அவருடைய சித்திரம் வரையும் போது அவர் முகத்துல ஒரு பெரிய தழும்பு, வீர தழும்பு தான். அந்த தழும்பு இருக்குது. அந்த தழும்பு அவருக்கு வந்து அது கொஞ்சம் நல்லா இல்லை. அந்த ஓவியத்துல என்ன ஒரு அசிங்கமா இருக்கிற மாதிரி இருக்குது இவருக்கு. அப்ப வந்து மீண்டும் அந்த தழும்பை எப்படி மறைக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த தழும்பை அழைக்க முடியாது, அந்த தழும்பு அப்படிதான் இருக்கும். ஆனா வந்து என்ன பண்றாரு, சக்கரவர்த்தி தன் கையை அந்த முகத்திலே அந்த தழும்பு பக்கத்திலே வைக்கிற மாதிரி ஒரு படத்தை, ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை வரைந்தார். அழகாக வரைந்து முடிக்கிறார். சக்கரவர்த்தி அந்த படத்தை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்தார். ஆனாலும் அவங்கிட்ட கேட்கிறான், என்னுடைய முகத்தில் உள்ள வீர தழும்பு எங்கே அப்படின்னு கேட்கிறான். அப்ப வந்து இவர் பணிவோடு சொல்றாரு, இந்த ஓவியனே, என்னுடைய அன்பு அதை மூடிவிட்டது ராஜாவே அப்படின்னு சொல்றான். பாத்தீங்களா, ஒரு ஓவியனுடைய அன்பு ராஜாவுடைய தழும்புகளை மூடும் என்றால் உங்களுடைய காரியங்களை, என்னுடைய காரியங்களும் தெய்வீக அன்பு எவ்வளவு மூடும் பிரியமானவர்களே. மூடுவது மட்டுமல்ல, நம்மை அழைக்கிற அன்பா இருக்கிறது. நம்மை திரும்பமாய் ஊழியத்திற்கு விழுந்து போய் சோர்ந்து போய் காணப்படுறோமா, நாம் இனி போதும்னு சொல்லி நம்மளே ஒரு முடிவு கட்டுறோமா, நம்மளை இன்றைக்கு அழைக்கிறார். அப்படிப்பட்ட அழைப்பின் சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவோமா, ஜெபிப்போம். ஒரு பாடலை கூட பாடலாம். அன்பு எத்தனை பெரியது, என் நாவு விவரிக்க அரியது, அதனாழ மகளமும் அளந்திட இந்த பூவின் மாந்தற்கு ஆகாதே. நீர் என்னை நேசித்து தெரிந்தெடுத்தீர், அளவற்ற அன்பினால் பேர் சொல்லி அழைத்தீர். நீசன் என்னை மாபெரும் இரக்கத்தால் 100,000 துதிகளால் உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன். இரண்டாவது பாருங்க, வெளியே வந்ததால் தான் அகக்கண்கள் திறந்தது, அங்கு ஒரு சமாதானம் கிடைத்தது. 2 ராஜாக்களின் புத்தகம் 6:15 வாசிங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும்
பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ, என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். பாருங்க, இந்த சம்பவம் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். சீரியா ராஜா அடிக்கடி இஸ்ரவேல் ராஜா மேல படையெடுத்து வர்றத பாக்குறோம். ஆனா அதெல்லாம் எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு, எல்லா இடத்துலயும் போய் சொல்லிடுறாரு, இந்த இடத்துக்கு வராரு அவரு, இந்த இடத்துக்கு உங்களை முறிச்சுக்கிட போறாரு, நீங்க அங்க போவாதீங்க, இங்க போவாதீங்கன்னு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லிடுறாரு. இத பார்த்த சீரியா ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம கிட்ட தான் யாரோ உளவு சொல்றீங்க போய், அதனாலதான் அவன் பிரிகாஷனா ஆயிடுறான், நம்ம அவரை பிடிக்க முடியல இஸ்ரவேல் ராஜான்னு சொன்னோன்னே அங்க ஊழியக்காரன் சொல்றான், அங்க உள்ள ஊழியக்காரன், அப்படி இல்ல என் ஆண்டவரே, அவர் அங்க எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நீங்க பள்ளி அறையில பேசுற வார்த்தைகளை கூட இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிச்சிருவாரு, அவர் தீர்க்க தரிசனம் வரவுள்ளவர், கடவுள் அவருக்கு வெளிப்படுத்துறார், கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துறாரு சொன்ன. அப்பனா அந்த மனுஷரை அனுப்பி, தன்னுடைய மனுஷரை அனுப்பி அவன் எங்க இருக்கிறான்னு பாத்துட்டு வராங்க. அப்ப அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அவன் தோத்தானில் இருக்கிறான்னு சொன்ன உடனே அங்க குதிரைகளையும் ரதங்களையும் அனுப்பி அவனை எப்படியாவது புடிச்சிட்டு வரணும்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படியே அவங்க அந்த பட்டணத்தை சுற்றிலும் வளைந்து கொள்றான். அப்பதான் இந்த வேலைக்காரன் திடீர்னு வெளியே பாக்குறான், அப்படியெல்லாம் நிறைய ரதங்களும் குதிரைகளும் இருக்குது, ராணுவமும் இருக்குது. உடனே வேலைக்காரன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, நம்ம எப்படி என்ன செய்ய போறோம், இப்படி இருக்கேன்னு சொன்ன உடனே எலிசா தீர்க்கதரிசி ரொம்ப கூலா சொல்றான், இல்ல நீ பயப்படாத, அவர்களோடு இருக்கிற பார்க்கலும் நம்மோடு இருக்கிற அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசா ஒரு விண்ணப்பம் பண்றான். அதாங்க ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இவனுடைய கண்களை திறந்துடணும், இப்ப போய் நான் பார்க்க சொல்ல போறேன்ப்பா, வெளியே அவன் கண்களை திறந்துடணும், இதுவரைக்கும் பார்த்தது வேற, இப்ப அவனுடைய கண்களை திறந்துடணும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அதே மாதிரி உடனே அந்த வேலைக்காரன் அவன் போய் பார்க்கறான், கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். வெளியே எத்தனையோ காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், ஆனா கர்த்தர் அந்த கண்களை திறக்கும் போது, அகக்கண்கள் திறக்கப்படும் போது வெளியே போய் பார்க்கிறான். வெளியே வந்த போது அகக்கண்களை திறக்கிறாரு. அப்போ என்னன்னா, அந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அந்த 17 வசனம் வாசிங்க இப்போ. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். முதல்ல உலக பிரகாரமாக அந்த ராஜா அனுப்புனதான் பார்த்தான். ஆனா ஆண்டவரிடத்துல எலிசா ஜெபித்த போது, ஆண்டவரே, எனக்கு தெரியுதுப்பா, இதெல்லாம் என்னை சுற்றில நீங்க இவ்வளவு வச்சிருக்கீங்க, அவன் கண்களை தெரியும், இப்ப வெளியே போய் அவன் பார்க்கணும், பார்க்கும்போது அவனுடைய கண்களை திறந்துள்ளன்னு சொன்னோன்னே அதே மாதிரி ஆண்டவர் திறக்கிறார். அக்கினிமயன், அவங்களதெல்லாம் சாதாரண குதிரை, சாதாரண ரதங்கள், ஆனா எலிசாவை சுற்றிலும் எப்படி இருந்துச்சு, அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள் எல்லாம் இருக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா 18 வசனம் வாசிங்க. அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். பாருங்க, அவங்க எல்லாம் எதிர்க்க வர்றாங்க, எதிர்த்து வரும்போது அவங்களுக்கு எல்லாம் இந்த ரதம் இருக்கிறதெல்லாம் தெரியல அவங்க கண்களுக்கு, ஆனா இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. வரும்போது ஆண்டவரே, இவங்களுக்கு எல்லாம் கண்மயக்கம் உண்டாக்கணும், என்னென்ன காரியம் பாருங்க, சின்ன சின்ன காரியத்தை வேண்டும் போலாம், உடனே கர்த்தர் என்ன செய்யறாரு, கண்மயக்கம் உண்டாக்கணும்னு கண்மயக்கம் உண்டாச்சு. அப்ப எலிசா அவர்களை நோக்கி என்ன சொல்றாங்க, இது வழி இல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிப்பேன்னு சொல்லி அவங்கள என்ன பண்றாரு, சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு வரான். பாத்தீங்களா, ஆண்டவரு தன்னை பிடிக்க வந்தவர்களை பார்த்து அவனையே என்ன பண்றாரு, வழிகாட்டும்படியாக மாத்துறார். சமாரியாக்கு வந்தோன்னே எலிசா திரும்பவும் ஜெபம் பண்றாரு. பாருங்க, இப்ப 20 வசனம் வாசிங்க. அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். ஆண்டவருக்கு எவ்வளவு கட்டளை கொடுக்கறான். ஆண்டவரே, இவங்க கண்மயக்க வரணும்னா வருது, கண்ணை திறந்துடணும்னா கண்ணை திறக்கிறாங்க. கண்ணை திறக்கும் போது அவங்க சமாரியாவில் இருக்காங்க. அப்போ இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாயை பார்த்து, நான் இவர்களை பட்டயத்தால் கொன்று போடவா அப்படின்னு சொல்லி வெட்டி போடலாமான்னு சொன்னோன்னே, இல்ல நீங்க கொண்டு வந்தீங்களா, நீங்க பட்டயத்தினால அவங்கள போர் செஞ்சு கொண்டு வந்தீங்களா, இல்ல அதனால நீங்க அவங்கள வெட்டக்கூடாது, அவங்க புசித்து குடித்து திருப்தி ஆக முடியாது, அவங்களுக்கு நல்ல போஜனம் கொடுங்க, அப்படி எதிர்க்க வைங்க, அவங்களை எதிர்க்கணும்னு அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு பெரிய விருந்து பண்றாங்க. சாப்பிட்டு குடித்து அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, அவங்க வெளியே போயிடுறாங்க. 21, 22 வாசிங்களேன். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே,
நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படி அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான். அதே மாதிரி நடக்குது. அதுக்கு பிறகு ஒரு சமாதானம் கிடைக்குது. இவங்க பாக்குறாங்க, ஐயோ நம்ம எதிரியா இருந்தாலும் நமக்கு இப்படிலாம் செய்யறாங்களேன்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு அவங்க சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து பாருங்க, அப்படியே வந்து இனிமே வந்து அதுக்கு பிறகு அவங்க வரவே இல்லையா. 23ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவிடத்தில் போய்விட்டால் போய் சொல்லியிருப்பாங்க, சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தில் அப்புறம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே நீ அதுக்கு பிறகு பாருங்க, எவ்வளவு அருமையான ஆண்டவரு அருமையா எலிசாவை கொண்டு நிறைய காரியம் செய்யறாரு பாருங்க. நமக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார், நமக்காக பரிந்து பேசுவார், நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். அகக்கண்கள் திறக்கும் பொழுது, வெளியே வரும் பொழுது அகக்கண்கள் திறக்கப்படும். நம்ம ஆண்டருடைய சமூகத்தை விட்டு வெளியே போக கூடாது. ஆண்டருடைய சமூகத்துக்கு தான் வரணும். வெளியே இருந்து மற்ற உலகத்தில் இருந்து நாம் வெளியே வந்து ஆண்டருடைய சமூகத்துக்கு வரணும். அப்ப உலக பிரகாரமான கண்கள் அவன் காரியத்தை அவன் கண்கள் கண்டது. அதை விட்டு விட்டு ஜெபிக்கும் போது, ஆண்டவருக்கும் அவனுக்கு உள்ளவர் சரியாக இருக்கும் போது அவன் வெளியே போகின்றான். அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்ப என்ன நடக்குதுன்னா, ஆண்டவருடைய அற்புதமான பாதுகாப்பு அவனுக்குள் ஏற்படுது. ஒரு கதை கூட, ஒரு உண்மை சம்பவம் கூட படிச்சேன். மத்திய பிரதேசத்துல இண்டோர் என்ற பட்டணத்துல ஒரு கத்தோலிக்க திருச்சபை இருந்ததாம். அதிலிருந்து ஒரு போதகருக்கு விரோதமாக அநேக பேர் எழும்பி ஆலயத்துக்கு விரோதமாக ஏறக்குறைய 1000 எதிர்ப்பு இயக்கத்தினர், 1000 எதிர்ப்பு இயக்கத்தினர், அப்பதான் எவ்வளவு பேர் இருப்பாங்க, அந்த ஊழியரை அழித்து விட வேண்டும் என்று விரும்பி வந்தாங்களாம். குறிப்பிட்ட நாளிலே அந்த காம்பவுண்ட் முழுவதையும் தீயினால் குளித்து விடும்படி சபதம் எடுத்தார்கள். அதுக்காக தங்களுடைய கையிலெல்லாம் என்ன ரத்தத்தினால கையெழுத்து இட்டார்களாம். ஊழியக்காரர்களை கொன்று குடலை மாலையாக போட வேண்டும் என்று சொல்லி சூளுரைத்தார்கள். ஆனா அதை கேள்விப்பட்ட ஒருவர் வந்து சொல்றாரு, ஐயா நீங்க வந்து நம்மளுடைய ஊர்ல இருந்து வந்து என்ன பண்றாரு, ஒரு பார்லிமெண்ட் மெம்பரா மந்திரியா இருக்கிறாரு, அவருக்கு ஒரு டெலிகிராம் கொடுங்க, அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொன்னா, இவர் சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாம், எந்த பார்லிமெண்ட் மெம்பர் யாரும் எனக்கு சிபாரிசு பண்ண வேணாம், நான் வந்து ஜெபிப்பேன், நீங்களும் என்னோட சேர்ந்து ஜெபிங்க, நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்வோம், கர்த்தரிடத்துல ஜெபிப்போம், அவர் நமக்காக பார்த்து கொள்வார், அவர் தான் நம்மோட கூட இருக்கிறோம்னு சொல்லி ஜெபிக்க. இதை கேட்ட மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு வியப்பாவும் ஒரு கேலியாவும் இருக்குது, ஏளனமாவும் இருக்குது. ஆனா குறிப்பிட்ட நாளிலே சுமார் 1000 பேர்கள் வந்து தீப்பந்தங்களோடும் கம்புகளோடும் தடிகளோடும் புறப்பட்டு வராங்க. அந்த காம்பவுண்ட நெருங்கும் போது திடீர்னு அடைமழை பெய்யுது. அப்படியே அந்த தீவட்டிகள்லாம் என்ன ஆயிடுச்சு, அணைஞ்சு போச்சு. உடனே இருட்டாயிடுது. ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்றாங்க, விரோதமாக வாக்குவாதமும் சண்டையும் ஏற்பட்டு அவர்களே வந்து தீப்பந்தங்களை வைத்துக் கொண்டு ஒருவரை தாக்கி ஒருவரை குத்தி போட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய அழிவை கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அப்படிதான் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் இருக்கும்போது, எலிசா எப்படி வைராக்கியமா இருந்தார், அவர்களை எதிர்த்து வந்தவர்கள் குருட்டாட்டம் பிடித்து மயக்கம் உண்டாகி கண்மயக்கம் உண்டாகி அவர்கள் எதிராக போய்விட்டார்கள். உங்களுக்கு எனக்கு எதிராக யாராவது வர்றாங்களா, கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்காக காரியங்களை செய்வார். நீதிமான ஒரு நாளும் வந்து அவர் கைவிட மாட்டார். எலிசாவை கைவிடாத தேவன், எலிசாவின் மூலம் இஸ்ரவேல் ராஜாவை ரட்சித்து காத்துக்கொண்ட தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு அநேக பேரை ரட்சிக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். எனவே ஜெபிப்ப ஒரு பாடலை கூட பாடலாம். நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும் கர்த்தரன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பேன். 3வது பாருங்க, வெளியே வந்ததால் அற்புத சுகம் கிடைத்தது, வியாதிகள் குணமானது. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கலாம். பிணியாளிகளை படுக்கைகளில் மேலும் கட்டிலில் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்றுப்பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவியால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். வெளியே கொண்டு வந்ததுனால அங்க அற்புதம் நடக்குது. வீட்டிலே வச்சிருந்தா அற்புதம் நடக்குமா? பேதுரு நடந்து போகும்போது அவர் நிழல் பட்ட மாத்திரத்திலே சுகம் கிடைத்தது. எல்லாரும் கேள்விப்படுறாங்க. அப்போ நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா பிணியாளிகளையும் வெளியே கொண்டு வரலாம்னு அவர் நிழல் படும்படியாக, அவருடைய வஸ்திரம் படும்படியாக அப்படியே வெளியே கொண்டு வந்து வீதியில வைக்கிறாங்க. பாருங்க, அவன் நடக்கும் போதே சுகம் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு பேதுரு மூலமாக பேதைமையான பேதுரு
சாதாரண மீன் பிடிக்கிறவனா இருந்த பேதுருவை பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு நிரப்பினாரோ அன்றைக்கே அவருக்கு வல்லமை இருந்தது. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் காரியங்களை செய்யும் போது நம் கிட்ட கொண்டு வருவாங்க. ஐயா அம்மா ஜெபம் பண்ணுங்க, உங்களை ஜெபம் பண்ணீங்கன்னா சரியாகும்னு சொல்லி வருவாங்க. நான் சாதாரணவங்க தான், நம்ம சாதாரணமானவங்க தான். ஆனாலும் கூட கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார் அல்லவா. நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய, ஆனா வெளியே வரணும். அவங்க வெளியே வந்தபடினால்தான் அங்க அற்புதம் நடந்தது. நாமும் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்காம வெளியே போனோம், ஆண்டவருக்காக எதையாகவும் செய்யணும். வெளியே போகும்போது நம்மை கண்டு அநேக பேர் வெளியே வருவார்கள், சுகம் பெறுவார்கள். பாருங்க 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ, லூக்கா 8:43-44 வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்காக செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. பாத்தீங்களா, அந்த ஸ்திரீ ஒருவேளை வீட்டிலே இருந்து எத்தனை வருஷமா 12 வருஷமா வேதனைப்பட்டு கொண்டா. அப்பதான் இயேசுவை குறித்து அவள் கேள்விப்படுகின்றா. கேள்விப்பட்டு எவ்வளவோ வைத்தியத்துக்கெல்லாம் செலவு பண்ணா, எல்லாம் செய்தா. அப்போ திடீர்னு அவ கேள்விப்பட்டு என்ன செய்யறா, நான் எப்படியாகிலும் என் இயேசுவை தொட்டு குணமாக்குவேன் என்று சொல்லி, குணமாவேன் என்று சொல்லி அவ என்ன பண்றா, தன்னுடைய எல்லாம் செலவழிச்சா. ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. அவருக்கு வெளியே வரா, வீட்டை விட்டு வெளியே வரா, சட்ட திட்டங்களை மீறி வெளியே வரா. சட்ட திட்டங்கள் என்ன சொல்லுது, லேவியராமத்துல இப்படி பெரும்பாடு இருந்துனா தீட்டுன்னு சொல்லி அவளை ஒதுக்கி விடுவாங்க. அவளை யார் தொட்டாங்களோ அவங்களும் தீட்டாவாங்க. எல்லா சட்டங்களையும் புறக்கணித்து விட்டு வெளியே வரா. இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நான் சுகமாவேன் என்று சொல்லி தைரியத்தோடு வெளியே வரா. அங்க ஒரு அற்புதம் நடக்குது. தொட்ட மாத்திரத்திலே அங்க ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதம் கிடைக்குது. இன்னொரு சம்பவம் கூட சொல்றேன். லூக்கா 13:10-11. லூக்கா 13:10-11. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். பாருங்க, ஓய்வு நாள்ல ஜெப ஆலயத்துக்கு 18 வருஷம் கூனியா இருக்கிற வரா. அவ வீட்டுக்குள்ளே இருந்தா ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. கூனியா இருக்கிறா, எல்லாரும் என்னை கேலி பண்ணுவாங்களே, எதுக்கு இப்ப உனக்கு இப்பெல்லாம் சர்ச்சுக்கு போலன்னா யார் அடிச்சா பேசாம வீட்டுல அப்படித்தானே சொல்லுவாங்க எல்லாருமே. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைகள் எல்லாம் நம்மள என்ன சொல்லுவாங்க, நீங்க எதுக்கு இப்ப வீணா போயிட்டு இருக்குது, உங்களுக்கு இவ்வளவு பலவீனம் இருக்கு, பேசாம இருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவ என்ன பண்றா, எல்லா வெட்கத்தை எல்லாம் மறந்து, தன்னுடைய நிலைமையெல்லாம் மறந்து, இயேசு வராருன்னு ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாம இருந்திருக்கலாம். வழக்கம் போல அவ வந்து பின்னாடி உட்கார்றா. இயேசுவின் கண்கள் அவளை பார்க்கிறது. கிட்ட அழைக்கிறார், முதுகை தடவி கொடுக்கிறார். ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். அதுவரைக்கும் 18 வருஷமா தரையே பார்த்து கொண்டு அந்த பெண் நிமிர்ந்து தேவனை பார்த்து மகிமைப்படுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஒருவேளை வீட்டுக்குள் இருந்திருப்பாள் சொன்னாள். அவள் கடைசி வரைக்கும் கூனியாயிருந்து மரித்திருப்பாள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தலை குனிவு காணப்படுகிறதா? எத்தனையோ காரியங்களை தலை குனிந்து இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு முன்பு தலை கவிழ்ந்து காணப்படுறோமா? பயப்பட வேண்டாம். ஆலயத்துக்கு வாருங்கள், வெளியே வாங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல எல்லா காரியங்களையும் சொல்லுங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாலும் இயேசுவின் கண்கள் கனிவுள்ள கண்கள். அவர் நம்மை பார்ப்பார், கிட்ட அழைப்பார், நம்மை தடவி கொடுப்பார். எல்லா பிசாசின் கட்டுகளும், அவளை கட்டி இருந்த சாத்தானின் கட்டுகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கட்டுகள் விடுதலையாகும், வியாதிகள் குணமாகும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வெளியே வரணும். அப்பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒரு பாடல் கூட பாட கேட்கலாம். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதல். வியாதிகள் விலகினதே, விடுதலை கிடைத்ததுவே, பிசாசின் கட்டுகள் நீக்கிய நம்மை வாழ வைப்பாரே. நான்காவதாக பாருங்க, வெளியே வந்து சுவிசேஷம் வெளியே வந்தால் சுவிசேஷம் பரவும். வெளியே வந்தால் சுவிசேஷம் பரவும். சீஷர்களை பார்த்து இந்த காரியம் சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 5:19-20 பாருங்க. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். பாருங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம். ஜீவ வார்த்தைகளை தான் பிரசங்கித்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள பிடிச்சி என்ன பண்றாங்க, பொதுவான சிறையில போய், காமனா இருக்கிற சிறை, ஒண்ணுமே இப்பெல்லாம் பெரிய பெரிய வசதிலாம் இருக்குல்ல, அந்த நாள்ல இவங்க பொதுவான சிறையில கொண்டு போய் இவங்களை அடைச்சிடுறாங்க. அப்ப வந்து சதுசேய சமயத்தார், பிரதான ஆசாரியன்
எல்லாரும் எழும்பி பொறாமையினால, ஏன்னா அவங்க பேதுரு பேசும்போது அதிகமான ஜனங்கள் சேர்க்கப்படுறாங்க, சபையில நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இதையெல்லாம் பொறுக்க முடியல அவங்களால. அதனால சிறையில அடைச்சிடறாங்க. அப்ப கர்த்தருடைய தூதன் ராத்திரி வேளையில வந்து அவங்கள சிறைச்சாலை கதவுலாம் திறந்து விட்டு அவங்கள வெளியே அனுப்பி, நீங்கள் போய் இந்த ஜீவ வார்த்தைகளை விட்டுறாதீங்க, நீங்க ஜீவ வார்த்தை பேசினாலும் அடைச்சாங்க, பரவாயில்ல, போய் ஆலயத்துல போய் தேவாலயத்துல போய் நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அவங்க மிகவும் சந்தோஷமாய் புறப்பட்டு அவங்க தேவாலயத்தில் பிரவேசித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாங்க. காலையில அவங்கள பனிஷ் பண்ண முடியாத ஆட்களை அனுப்பும்போது அந்த ஆட்கள் வந்து சொல்றாங்க, யாருமே இல்ல, கதவு பூட்டப்பட்ட நிலையில் இருக்குது, சேவகர்கள்லாம் வெளியில தான் காவல் காத்துட்டு இருக்காங்க, ஆனா உள்ள யாருமே இல்லை என்பது ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், அவங்க எல்லாம் நீங்க சிறையில அடைச்சவங்க எல்லாம் தேவாலயத்துல இருந்து இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப இவங்களுக்கு கோவம் வருது. ஆனா ஒன்னும் செய்ய முடியல அவங்கள. ஆனாலும் அவங்கள வந்து அழைச்சி அந்த நாமத்தை குறிச்சு நான் பேசக்கூடாதுன்னு சொன்னல, ஏன் பேசுறீங்க, இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் சொன்னான். அப்ப பேதுரு என்ன சொல்றாரு, பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்குன்னு சொல்லி நாங்க இப்படிதான் சொல்லுவோம். நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். அவரை பத்தி எப்படி நாங்க சொல்லாம இருக்க முடியும்? இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம் சொன்னால் அவராலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நீங்க வந்து அந்த மாதிரிலாம் நீங்க வந்து எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்ல. 42ஆம் வசனம் வாசிங்க. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். பாத்தீங்களா, தினந்தோறும் அவங்க பேசக்கூடாதுன்றாங்க, இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. தினந்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்த. நீங்களும் நானும் இடைவிடாமல் தினந்தோறுங்க இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்லனா நம்ம கிறிஸ்தவர்களா இருந்து பிரயோஜனம் இல்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை நீங்க அறிவிக்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது, நீங்க என் நாமத்தை கனம் பண்ணீங்கன்னா நான் உங்களை கனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. எனவே இயேசுவே கிறிஸ்துன்னு அறிவிப்போமா? டெய்லி ஆண்டவரை பத்தி சொல்லணும். டெய்லி நம்ம வீட்டுக்கு வருகின்றவர்கள் டெய்லி வெளியே வரணும். வெளியே வரும்போது காய்கறிக்கார் வருவாரு, பொலி மசாலா ஜாமான்லாம் வித்துக்கிட்டு ஒருத்தர் வராரு, எல்லா ஜாமானும் அவர்கிட்ட இருக்கும். ஏதோ ஒரு ஜாமான் அது வாங்கிட்டு அவர்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்து அவருடைய பற்றி பேசி, உங்களுக்கான செபிக்கிற இந்த வார்த்தைகளை வாசிங்கள். கண்டிப்பா நம்ம சொல்லணுங்க. தண்ணி தூக்கிட்டு வர்றாங்க, ஏதோ போஸ்ட் கொண்டு வராங்க, ஒருத்தரையும் சும்மா விடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு டிராக்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்க பேரை எழுதி வச்சு ஜெபிக்கணும். அப்படியாத ஆண்டவருடைய அன்பை அவர்தான் கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தணும். நீங்களும் நானும் அவரை பிரசங்கிக்காவிட்டால் நமக்கு ஐயோ பிரியமானவர்களே. எனவே இந்த காரியம் நாம் உள்ளே இருக்கக்கூடாது, வெளியே வர வேண்டும். வெளியே வரும்போதுதான், வெளியே வந்தால்தான் சுவிசேஷம் பரவும். நாம் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளியே இருந்து உள்ளே வருகின்றவர்களுக்கு அல்லது நீங்கள் வீட்டு வாசலுக்கு போயாது ஆண்டவருடைய அன்பை சொல்ல வேண்டும். அப்பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் அப்படியே எனது காரியமா யார் போவா, இந்த வீட்டு எனக்கு காரியமா யார் போ, நான் போவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றது போல நீங்களும் நானும் சொல்லுவோமா? கடைசியா ஒரு பாடலை பாடி ஜெபித்து முடிக்கலாம். எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவேன் என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என்னுள்ளம் தோனிக்குதே. ஜீவனை வெறுத்து தியாகமாய் சேவையும் செய்திடுவேன். ஜீவனுக்கீடாக ஜனங்களை ஜீவதேவன் தருவார். பாவம் பெருகுதே பாரும் பரநேசுவே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, கத்தாவே வெளியே வர வேண்டும் என்று சொல்லி 4 காரியங்களை இந்த நாள்ல எங்களோடு நீங்க பேசுனீங்க ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிற ராஜா. நாங்க வெளியே வரும்போது ஆண்டவரே எங்களை ஊழியத்தை நிறைவேற்றும்படியா எங்களை குறித்து நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறீங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்ற நாங்கள் சோர்ந்து போன காரியங்கள் இருந்தெல்லாம் வெளியே வர வேண்டும் ஆண்டவரே. எலியாவை கொண்டு நீர் அநேக அற்புதங்களை செய்தீர். அதே போல ஆண்டவரே எலிசாவை கொண்டும் அநேக அற்புதங்களை செய்தீர். வேலைக்காரன் வெளியே வந்த போது ஆண்டவரே
ஆண்டவரே தகப்பனை முதலில் அவன் பார்த்தது உலக காரியங்கள், ஆனால் ஜெபித்து அவன் கடந்து வந்த போது நீர் அவன் அகக்கண்களை திறந்தீர். அங்கு ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டது ஆண்டவரே. எதிரிகளையும் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு அன்பை நீர் கொடுத்தீர். ஸ்தோத்திர ஆண்டவரே. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வெளியே வந்தால்தான் ஆண்டவரே வியாதிகள் குணமாகும், கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகும் ஆண்டவரே. அப்படியே கடைசியாக கூட வெளியே வந்தால்தான் நாங்கள் சுவிசேஷம் சொல்ல முடியும் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே வெளியே எங்களை வரவழைத்தீர். பலவிதமான சிறையிருப்பிலிருந்து எங்களை கொண்டு வந்தீர். எங்களை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தீர். வெளியே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சொல்லாமல் இருந்தால் யார் சொல்ல முடியும்? உம்முடைய அன்பை பற்றி நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரோட நீங்க பேசுங்க ஆண்டவரே. யார் யார் என்னென்ன பிரச்சனையோடு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வெளியே வந்து உடைய பாதத்திலே அமர வேண்டும். வீட்டிலே முடங்கி கொண்டிருக்கிறது காலம் அல்ல ஆண்டவரே. எதுவாயிருந்தாலும் உடைய பாதத்துக்கு ஓடி வர வேண்டும். ஓடி வரும்போது நீ விடுதலை கொடுத்து எங்கள் மூலமாக அநேக விடுதலை பெற நீ உதவி செய்தீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.